ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பாக முதல்வர் ஆகிடுவார் அப்படின்னு எல்லோருமே எதிர்பார்த்தாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க ஒரு மேடையில், கண்டிப்பாக இவர் அந்த இலக்கை அடைவார் அப்படின்ட்டு. ஸோ ஒட்டுமொத்த தமிழகமுமே அதை எதிர்பார்த்தது. அப்போ அவர் வெளியில் யாரையுமே காரணம் சொல்ல முடியல. அவர் முதல்வர் ஆகாமல் போனதுக்கு அவரை மட்டுமே காரணம் சொல்ல முடிஞ்சது. ஜெயலலிதா முன்னாடி நாக்கை கடித்து கையை நீட்டி பேசினது, அதை தொடர்ந்து ஜெயலலிதா அவருக்கு எதிராக மாறி சில அரசியல் தந்திரத்தினால அவருக்கு மிக மிக நெருங்கியவர்கள் எல்லாம் டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் மாறினாங்க. ஸோ அதை அவரால் தாங்கிக்கவே முடியல. ஏன்னா அதை அவர் எதிர்பார்க்கவும் இல்லை, இந்த மாதிரி அவர் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. ஸோ அந்த நம்பிக்கை துரோகத்தை தாங்கிக்க முடியாமல் தான் விஜயகாந்த் அவர்கள் இந்த நிலைமைக்கு, இந்த அளவுக்கு உடல் சீர்குலைந்து போனார் அப்படின்ட்டு விஜயகாந்த் இறப்பதற்கு ஒரு 4 நாள் முன்னாடி அந்த மீட்டிங்கில் அவங்க மனைவி பிரேமலதா அவர்கள் கூட சொன்னாங்க. ஸோ அடுத்தது அதனால் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்படும் போது வாய் குரல்றது, பயங்கரமாக கோபப்படுறது, அதாவது கண்ட்ரோலை மீறுறது இல்லையா? அதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் மீற மாட்டார். ஸோ கண்ட்ரோல் மீறி நடந்துக்கிறது, சேர் எடுத்து அடிப்பேன்னு சொல்கிறது, ஜெயலலிதான்னு பேரை கேட்டால இன்னும் அம்மான்ட்டு அப்படி கோபமாக பேசுறது, அதேமாதிரி கலைஞரையும் ரொம்ப மோசமாக திட்டுறது, இந்த மாதிரி நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட ஆரம்பிச்சு. ஸோ அப்போ ஒரு பயங்கரமான சவாலாக இருந்தார் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும். அதை யாருமே மறுக்க முடியாது. அதனால் 2 பேர் சேர்ந்துமே அவருக்கு எதிராக செயல்பட்டால் அவரால் எப்படி தாங்க முடியும்? ஒரு கட்சி எதிராக செயல்பட்டாலே தாங்கிறது கஷ்டம். ஸோ அப்போ சோஷியல் மீடியாவும் வளர்ந்த காரணத்தினால அவர் ஒரு காமெடியன் மாதிரி, ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி சித்தரிக்க ஆரம்பித்தாங்க. உண்மையிலே அவருக்கு கொஞ்சம் மன ரீதியான பிரச்சனை இருந்ததுன்றதும் அப்பட்டமாக தெரிஞ்சது. ஆனால் அதை ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி அவர் எந்த நேரமும் தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறாரு, தண்ணி அடிச்சிட்டு தான் மீட்டிங்க்கெலாம் வராரு, அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை அவர் கூடவே இருந்த நடிகர்கள்லாம் வேற அவருக்கு எதிராக பேச ஆரம்பித்தது. மக்கள் எல்லாமே அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் சினிமா மாதிரி அரசியலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம ஸ்டண்ட்டெல்லாம் காட்டுறாரு, அப்படி அவருடைய பேர் ரொம்ப கெட்டு போக ஆரம்பிச்சிது. ஸோ அதனால தான் அவர் வரவில்லை, அனைத்தையும் இழந்தார், சரிந்தார் அப்படிங்கிறது அந்த அரசியல் கருத்து தெரிவிக்கும் நிபுணர்களுடைய கருத்து. மேலோட்டமாக இது உண்மையாக இருந்தாலும் இதுக்கு கீழே மிக ஆழமான ஆன்மீக ரகசியம் இருக்குது. ஏன் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், விஜயகாந்த் அவர்கள் வந்திருந்தால் கண்டிப்பாக மற்ற யாருமே கொடுக்க முடியாத ஒரு நல்லாட்சியை சத்தியமாக கொடுத்துருப்பார். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஏன்னா அவருடைய தேர்தல் அறிவிப்புகளே பயங்கரமாக இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக எல்லோரையும் கவர்ந்தது என்னென்னா, உங்கள் வீடு தேடி ரேஷன் பொருள் வரும். அப்போ அந்த ரேஷன் பொருளை பதுக்கிறது கட்டாயிடும். அப்போ வீடு தேடி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னாலே அவங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு எக்ஸ்ட்ராவாக இருக்கும் தானே. இப்போ இது மற்ற மாநிலங்களில் எல்லாம் ஜெகன்மோகன் ரெட்டி அமல்படுத்தியிருக்காரு, டெல்லியிலையும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இது சாத்தியம்தான் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்குது. ஆனால் இதை முதல்ல அறிவித்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். ஏன்னா அவருடைய இப்போ உதாரணத்துக்கு நடிகர் தனுஷோடைய அக்காவே அவர் தான் படிக்க வச்சிருக்கிறார் டாக்டருக்கு. ஒரு படம் தவசி படம்னு நினைக்கிறேன். அந்த படத்துடைய டைரக்டர் அவங்க அப்பா கஸ்தூரி ராஜா. ஸோ சும்மா அவரை பார்க்க அந்த சைடு போயிருக்கிறாரு. போகும்போது பார்த்தா அவங்க பொண்ணு அழுதுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கட் ஆஃபில் 1 மார்க்கில் போயிடுச்சு, மெடிக்கல் சீட்டு கிடைக்கல, அதுதான் என் பொண்ணுடைய லட்சியமாகவே இருந்தது, அதான் அழுதுட்டு இருக்கிறா அப்படின்னு சொன்னோடனே உடனடியாக அவர் ராமச்சந்திரன் காலேஜுக்கு ஃபோனை போட்டு அவங்க வர சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஆஃபீஸ்க்கே வர சொல்லியிருக்கிறாங்க. ஆஃபீஸுக்கு போய் அன்னைக்கே சீட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவர் போயிருக்கார். ஏன்னா இது வரைக்கும் எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா, உதவி செய்வாருன்றது இல்லை, அந்த செகண்டே அந்த உதவியை முடிச்சுட்டு தான் அவர் மறு வேலையை பார்ப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ யோசிச்சுப்பாங்க, அப்படிப்பட்டவர் தமிழகத்துக்கு முதல்வராக ஆகியிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? செமையாக இருந்திருக்கும். ஆனால் ஏன் ஆகலை? மற்றபடி ஓகே, மேலோட்டமாக பார்க்கும்போது அவரை பற்றி ரொம்ப நெகட்டிவான நியூஸை சோஷியல் மீடியாவில் போட்டுக்கிட்டே இருந்தது ஒரு காரணம்தான், அவர் மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போனது. ஆனால் அவர் வந்திருந்தால் கண்டிப்பாக தமிழகம் சூப்பராக இருந்திருக்கும்.
ஸோ நிறைய பேர் வந்து அவருக்கு செய்வினை செஞ்சிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதில் உண்மையும் இருக்கலாம். ஆனாலும் இதுக்கு பின்னாடி உள்ள ஆழமான ரகசியம் என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, ராஜா எப்படியோ அப்படியே பிரஜை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 5000 வருட காலச்சக்கரம் நடந்துட்டு இருக்கிறது. ஆரம்பத்தில் இந்த பூமியை கடவுள் சொர்க்கமாக தான் படைக்கிறார். அது சத்யுகம். அடுத்தது திரேதாயுகம், அதுவுமே சொர்க்கம் தான். அடுத்தது துவாபர யுகம், அப்போ தான் நரகம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ கலியுகம், நரகத்துடைய உச்சம். இப்போ சொர்க்கத்தில் ராஜா இவ்வளோ பரிசுத்தமானவர்களாக இருப்பாங்க, பிரஜைகளும் அப்படி தான் இருப்பாங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், சுயநலம் அப்படின்னா என்னன்னே தெரியாது, பச்சை குழந்தை மாதிரி இருப்பாங்க ராஜாக்கள். அதே மாதிரியே பிரஜைகள் இருப்பாங்க. கலியுகத்தில் பிரஜைகளும் சுயநலமிக்கவர்களாக இருக்கிறாங்க, அதனால் ஆட்சி செய்பவர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு விதிவிலக்காக ஒரு சிலர் இருக்கிறாங்க இல்லையா, ரொம்ப ரேராக. ஸோ அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு விதிவிலக்காகத்தான் விஜயகாந்த் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு பலகீனம், கோபப்படுறது. ஸோ அந்த கோபப்படுறது ஒரு முக்கியமான காரணம். அவர் இழந்தது, அவருக்கு உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டது, எல்லாத்துக்கும் அது ஒரு முக்கியமான காரணம். ஆனால் பாருங்கள், அந்த கோபப்படுற குணத்தை வந்து ஹைலைட் பண்ணி தான் அவருக்கு எதிராக எதிர்க்கட்சியினர்களும் திருப்பினாங்க. அவருடைய நல்ல குணத்தை எல்லாம் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி. அதே நேரத்தில் இன்றைக்கி விழுந்து விழுந்து கேப்டன் மாதிரி யாருமே இருக்க முடியாது, அடுத்த எம்ஜிஆர் அவர் தான், ஒரு படி எம்ஜிஆரை விடவும் மேலே, இப்படியெல்லாம் இப்போ சொல்கிறவங்க அப்போ சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா, அந்த நேரம் அவங்க வெவ்வேறு கட்சிகளில் இருந்தாங்க இல்லையா. எந்த கட்சியெல்லாம் விஜயகாந்தை எதிர்த்தாங்களோ அந்த கட்சியில் அவங்க இருந்துக்கிட்டு அவங்க எப்படி விஜயகாந்த்க்கு ஆதரவாக பேச முடியும்? ஸோ அது ஒரு சூழ்நிலை. அப்போ சூழ்நிலை கைதியாக அவங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ விஜயகாந்த் அவர்களுடைய உடம்பு ரொம்ப அப்படியே படுத்த படுக்கை ஆகும்பொழுது தான் இவங்கெல்லாம் வாயே திறக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், இனிமேல்ட்டு அவரை புகழ்ந்தாலும் அவர் ஒன்றும் வந்துட போகிறதில்ல, அதனால் நம்ம கட்சிக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துட போகிறதில்லைன்ற தைரியத்தில் தான் அவங்க வந்து விஜயகாந்துக்கு ஆதரவாக பேசவே செய்கிறாங்க. ஸோ இன்றைக்கி மனிதர்கள் வந்து எந்த அளவுக்கு சுயநலமிக்கவர்களாக மாறிட்டாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தினம் தினம் நியூஸில் பார்க்குறோம். சொத்துக்காக கொலை பண்ணுறது, கள்ளத்தொடர்புனால் கொலை பண்ணுறது, அதாவது கற்பனை கெட்டாத வகையில் பலவிதமான ஊழல், சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுறது இல்லையா. அப்பா அம்மாவையே வந்து ரூமுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு இந்த சொத்துக்காக சித்திரவதை பண்ணுறது, மாமியாரை மருமகாட்சி சித்திரவதை பண்ணுறது, எல்லாமே பார்த்துட்ருக்குறோம். ஸோ இப்படிப்பட்ட மக்கள் நிரம்பிய உலகத்தை ஆள்பவர் எப்படி நல்லவராக இருக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. அதுதான் முக்கியமான காரணம் விஜயகாந்த் தோல்வி அடைந்தது. என்ன அப்படின்னா, சமீபமாக பிரேமலதா அவர்கள், விஜயகாந்தோடைய மனைவி அவர்கள் கரெக்டாக சொன்னாங்க. என்னென்னா, இதனால் விஜயகாந்துக்கு நஷ்டம் கிடையாது வராததுனால, தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் நஷ்டம். யோசிச்சு பாருங்கள், அவர் வந்திருந்தால் என்னென்ன பண்ணியிருப்பார் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து இந்த லஞ்சம், ஊழல் இதெல்லாம் இருந்திருக்குமா? அதை வந்து ஒழிக்க முடியும் அப்படின்னு அவர் சொன்னார் மேடையிலே. ஸோ அது முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு தனி மனிதனால் அப்படி மாற்றிட முடியாது. அது வந்து கடவுள் செய்கிற வேலை. அதனால தான் கலியுகத்தை அழித்து சொர்க்கமாக மாற்றுறார். அங்கே எதுவுமே இருக்காது சுயநலம். ஆனால் மனிதர் அப்படி ஆனாங்க அப்படின்னா அந்த மனிதனை கவுக்க தான் பார்ப்பாங்க. ஆல்ரெடி அதுதான் விஜயகாந்த் அவர்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு. சூழ்ச்சி தெரியாதவங்க, தந்திரம் பண்ண தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த காலத்தில் உலகத்தில் எந்த மூலையிலுமே அரசியல் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இது எதுவுமே தெரியாத விஜயகாந்த் அவர்களால் எப்படி முதல்வர் ஆக முடியும்? இன்னொன்று, அரசியல் கட்சி தொடங்குறாங்கனாலே ஆதாயத்தை கருதி தான் அங்கே போய் சேர்றாங்க. இவர் இவ்வளோ நேர்மையாக இருந்தால் இவர் கூட இருந்து என்ன பிரயோஜனன்ட்டு எல்லாரும் கண்டுக்க தான் செய்வாங்க. மக்கள் நாளுக்கு நாள் மோசமாகும் பொழுது கண்டிப்பாக அவர்களை ஆட்சி செய்பவர்கள் அதே மாதிரி மோசமானவர்கள் தான் வருவாங்க. நல்லவர்கள் வர வாய்ப்பே கிடையாது. ஸோ நல்லவர் அப்படின்னு நினைத்து நீங்கள் ஒருவரை தேர்ந்தெடுத்தாலும் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்துக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கே ஷாக் ஆகிடும். ஏன்னா அந்த மாதிரி குணம் அவங்களுக்குள்ளே ஒளிஞ்சு இருந்தால்தான் அவங்க ஆட்சிக்கே வர முடியும். அதுதான் கலியுக நேதி. ஸோ அந்த காரணத்தினால தான் சொக்கத்தங்கமான விஜயகாந்த் அவர்கள் முதல்வராக முடியவில்லை. அவருக்கு உடல் நலம் பாதிக்கப்படவில்லை என்றாலும் கூட ஏதோ ஒரு காரணம் வந்து அவரை கண்டிப்பாக முதல்வர் ஆவதிலிருந்து தடுத்திருக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆனால் உண்மையிலே நல்லவர்கள் ஆள்ற யுகம் கூடிய விரைவில் வருது, சத்தியுகத்தில். ஸோ அதற்கு என்ன பண்ணணும்?
நீங்கள் நல்லவர்களாக மாறணும். அப்போ தான் நல்லவர் நம்மை ஆள முடியும். அல்லது அந்த ஆளும் நல்லவராக நீங்களே மாற முடியும். அப்படி ஆள்பவர் தான் லக்ஷ்மி நாராயணன். அதுவாக நீங்கள் கூட ஆக முடியும். அதுக்கு நம்முடைய குணத்தை மாற்றக்கூடிய ஞானத்தை தான் கடவுள் அனைத்து பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தின் மூலமாக கொடுத்துட்டு இருக்கிறார். அதை முரளின்னு சொல்லுவோம். யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். அதோடைய சாரம் என்ன அப்படின்னா, நீங்கள் அழியக்கூடிய உடம்புன்னு நினச்சதுனால தான் புலனின்பத்துக்கு அடிமையாகி பாவம் செய்ய ஆரம்பிச்சிங்க. ஆனால் சொர்க்கத்தில் இந்த உடலை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மான்னு உங்களை உணர்வீங்க. ஆத்மானா உயிர். அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் அங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா தான் கண்ணு வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, உடல் மூலமாக அனைத்து காரியத்தையும் செய்யுது அப்படின்ற உணர்வு இயல்பாக அங்கே இருக்கும் எல்லாருக்கும். ஸோ அதனால் தன்னையும் ஆத்மான்னு உணர்ந்து நம்மக்கிட்ட பேசுகிறவங்களையும் ஆத்மா தான் வாய் வழியாக பேசுதுன்ற கவனத்தோடு பார்ப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? சரீர கவர்ச்சியில் மயங்க மாட்டாங்க. ஏன்னா முக்கியமானதே காமம் தானே, அதுலேயே மயங்க மாட்டாங்க. அப்போ எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவாள். அதன் மூலமாகத்தான் உண்மையான லக்ஷ்மி நாராயணனே நம்மை ஆட்சி செய்வார்கள். அல்லது நல்லா முயற்சி செஞ்சால் நீங்களே லக்ஷ்மி நாராயணனாக மாறலாம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.